வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம தனுஷ்கோடி போயிருந்தோம். தனுஷ்கோடி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட போயிருந்தோம். நம்ம எப்போதுமே போகிற கடையை விட இப்போ வித்தியாசமாக ஒரு கடைக்கு வந்து நான் போன ஆட்டோக்காரனை கூட்டிகிட்டு போயிருந்தாரு. இவ்வளோ இருக்குது பாருங்கள. ஓ, இதுதான் அந்த சிறையா மீனா? இது மடவா மீன் சொல்லுவாங்களே, இது ஒரு ஊரில் ஒரு பேர். சரி, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாம்பன்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்தேன். ராமேஸ்வரத்தில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். பஸ்ஸு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல் தெரிஞ்சது. அதனால் நான் ஆட்டோவில் ஷேரில் வந்து புக் பண்ணி வந்துட்டேன். நான் வாய்ண்ணா முடிஞ்சா நீங்கள் பார்த்தா நிப்பாட்டுங்க. சரி, ஓகே ஓகே. இல்லைன்னா நான் வேறு வண்டி பிடிச்சி வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே. 25643455. உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதரண்ணா. தனுஷ்கோடி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உங்கள் மீனவன் அந்த கடையில் தான் அவன் சாப்பிட போகிறோம். உள்ளே போய் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இது வெலை மீனா? இது மதனப்பாறையா? ஓ, கட்டாப்பாறை தோல் உரிச்சு விட்டுவாங்களா? இதுவா? ஓகே ஓகே ஓகே. ஓ, இவ்வளோ இருக்குது பாருங்கள. ஓ, இதுதான் அந்த சிறையா மீனா? இது மடவா மீன் சொல்லுவாங்களே, இது இல்லையா? மடவா தானே அது? ஓ, சரி சரி சரி. ஒரு ஊரில் ஒரு பேர். சரி. தனுஷ்கோடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா மீன் சாப்பாட்டு கடைகள் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்ட கடையில் வந்து மீன் வந்து ஃபுல் மீன் வைக்கல, ஒரு துண்டு மீன் தான் வச்சாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஃபுல் மீன், குழம்பு மீன், ஒரு வறுத்த மீன் வைக்கிறதா சொன்னாங்க. போட்டு போல இங்கே ராமேஸ்வரமோ இல்லை தனுஷ்கோடியாக வர்றீங்க அப்படின்னா, சாமி கும்பிட வர்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, சுற்றி பார்க்க வர்றீங்க, தனியாக வர்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பைக்கில் வர்றது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ஷேர் ஆட்டோ தான் இருக்கும். அதுவும் ஷேரில் வந்து இருக்கிறது ரொம்ப ரேர் தான். 1000 ரூபா கொடுங்க, உங்களை கூட்டு போய் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து டீல் பேசுவாங்க. உங்களுக்கு ஓகேன்னா அதில் போகலாம். பஸ்ஸு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, அப்பப்போ வரும் போவோம், அவ்வளோதான். பைக்கில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவும் சுற்றி பார்க்கக்கூடிய இடம். பைக் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானும் வந்து பைக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த விட பைக் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் பஸ்ஸில் வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஊர் சுற்ற வேண்டியதாகி போச்சு. டக்கு டக்குன்னு போக முடியல. நமக்கான மீனும் இறாலும் ரெடி ஆகிடுச்சு. இறால் வந்து 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இறாலோட வரத்து கம்மியாக இருக்கிறதுனால ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீன் வந்து இந்த சின்ன வறுத்த மீன் இருக்குது இல்லையா, அது 2 மீன் வறுத்த மீன் கொடுத்தாங்க. சாப்பாடு வைக்கும்போது ஒரு குழம்பு மீன் ஃபுல்லாக வச்சுருவேன் அப்படின்னாங்க. போதுங்க, வேணும் வாங்கிக்கிறேன். தனுஷ்கோடியில் பெரும்பாலான கடைகளில் மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், போனீங்களா சாப்பிட்டுட்டு இலையை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன மீனோட சைஸு, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வறுத்த மீன் என்ன மீன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து டிஃபர் ஆகும். அவங்கள்ட்ட என்னென்ன மீன் அவைலபிளாக இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. மண்டை இருக்கா? மீன் மண்டை. எனக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வச்ச குழம்பு மீன், வறுத்த மீன் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் மீன் தானா. ஸோ சாப்பாடு வந்து குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சூடாக இருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னா அலைஞ்சு வந்ததுனால ரொம்ப பசியில் வேறு இருந்தேன். வெயிட் பண்ணவே இல்லை, டக்குன்னு சோறை பரட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது. இங்கேருந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் இந்த டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கடையில் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க டிரைவர்ஸு. ஸோ ஒரு மாதிரி நல்ல கலகலப்பாக இருக்குது இந்த இடம். 2-3 லேடிஸ் இருக்காங்க, அம்மா உணவகம் மாதிரி லேடிஸ் மட்டுமே இருந்து சமைச்சு இந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ராமேஸ்வரத்தில் வந்து வெயில் எப்போதுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மழை காலத்தில் மட்டும் மழை பெய்கிற டயத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் வெயில் கொடூரமாக இருக்கும். வெயில் ஒரு நேரத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட அங்கே வந்து இந்த வெக்கை இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து நான் கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேரளாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நிழலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டைப்பு தான் வந்து இங்கேயும் அந்த வெக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து டயர்டாகிடும் இந்த தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இந்த ஏரியாலாம். ஸோ நீங்கள் வந்து வர்றீங்க, ரொம்ப சுத்தர கேரக்டர் கிடையாது அப்படின்னா
நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து வெயிலில் சுற்றுறத அவாய்ட் பண்ணிவிட்டு கார்லையோ இல்லை ஆட்டோலையோ இல்லை பைக்கில் வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து பார்க்குற இடத்த பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். நடந்து வந்து சுற்றி பார்க்குறதுக்கான பெரிய ஒரு ப்ரிஃபரபுளான ஏரியா இது கிடையாது. இங்கே இருக்க லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ் வந்து லைட் ஹவுஸுக்கு போயிருக்கேன். நான் இன்றைக்கி ஏறி போய் பார்ப்போம், ஸ்ரீலங்கா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்லா க்ளவுட் இல்லாத டயத்தில் தெரியுமான்னு பார்க்கணும். எங்கண்ணே திருவிழாவா? எந்த ஊரில்? அப்படியா? அன்னைக்கு நைட்டா? எனக்கு வந்து பர்சனலாக மீன் குழம்பு மீன் வறுவல் இருந்துச்சு அப்படின்னா சைடில் ஆம்லேட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இங்கே வந்து மீன் மட்டும்தான், ஃபுல்லி மீன். எல்லா வெரைட்டியாக மீன் இருக்கும், எடுத்து காமிப்பாங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மீனுக்கு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க, வறுத்து கொடுத்துருவாங்க. வெட்டி தரணும் அப்படின்னா வெட்டி கொடுப்பாங்க. ஃபுல்லாக நீங்கள் போட்டு கோடு போட்டு வறுத்து கொடுங்க அப்படின்னாலும் கோடு போட்டு வறுத்து கொடுப்பாங்க. நான் வாங்கின மீனில் நடுவில் முள் நிறையா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஐலா, இந்த கட்டைப்பாறை, அப்புறம் அந்த பாறை மீன் இதெல்லாம் வந்து எடுத்து வாங்கலாம். ஏன்னா அதெல்லாம் முள் பெருசாக இருக்காது, முள் இருக்காது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம், அங்கே போய் முள் எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களேன், சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? சூடு ஒரு பக்கமாக இருக்கோ, இந்த இறாலுக்கிட்ட தான் சூடு நிறையா இருக்குது. நீங்கள் தனுஷ்கோடி சாப்பிட வரீங்க அப்படின்னா எந்த கடையில் வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் போய் மீனை சூஸ் பண்ணிவிட்டு அந்த மீனை வறுத்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பாடு வறுத்த மீன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். இல்லைனா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த வறுத்த மீன் ரெடி பண்ணுவாங்க, சாப்பாடு வயிறு ஃபுல்லாயிரும். வறுத்த மீன் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து வயிற்றில் இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கான பில் எவ்வளோன்னா, சாப்பாடு ஒரு குழம்பு மீன் வறுத்த மீன் 100 ரூபா, அதுக்கப்புறம் இறால் வந்து 200 ரூபா, தண்ணி பாட்டில் 20 ரூபா, மொத்தம் 320 ரூபா ஆச்சு. இப்போ லைட் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். திறக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஆப்போசிட்டில் இந்த தனுஷ்கோடியோட பழைய நகரம் இருந்துச்சு இல்லையா, அழிஞ்சு போன இடம், அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் ஒரு மாதிரி பேய் வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே பில்டிங்லாம் இடிஞ்சு போய் உப்பு காற்றுல வந்து அந்த கல்லெலாம் அரிச்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் புதஞ்சு போயிருக்கும் போல், மணல் மேடாக இருந்துச்சு. அதுக்கு மேலே புல் மாதிரி ஒரு விதமான செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து செப்பல் போட்டவங்க தயவு செஞ்சு, உள்ளே உடஞ்சி போன கிளாஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. 2:30 மணிக்கு லைட் ஹவுஸ் திறப்பாங்கன்ட்டாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்க, போய் பார்ப்போம். உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் 10 ரூபா. இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்பலை வந்து கீழே விட்டுட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பீச்சில் அலைஞ்சிட்டு வர்றதுனால பீச் மண்ணை வந்து மேலே நம்ம கேரி பண்ணிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், எவ்வளோ உயரம், இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருடைய எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ஏறி போகிறதுக்கு அலோடு கிடையாது, பட் அதுக்கு பதிலாக லிஃப்ட் வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு 12 மாடி பில்டிங் மாதிரி இருந்தாலும் லிஃப்ட்டில் வந்து 5 ஃப்ளோர் தான் காமிக்குது. மேபி 2-3 ஃப்ளோரை சேர்த்து ஸ்கிப் பண்ணி ஒரு ஃப்ளோராக அந்த லிஃப்ட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ லிஃப்ட்டில் வந்து 5 பேர் மட்டும் தான் அலோடு, ஒவ்வொரு 5 பேராக தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த லைட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் கூட்டம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 10 பேராவது இருக்காங்க அப்படின்னா தான் மேலே பார்க்க அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மேலே பார்க்க அலோவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்தாச்சு. வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுமார் 30 மீட்டர் சுற்றுலாவில் சுற்றி பார்க்குற ஒரு சின்ன இடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு 15 பேராக தான் மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே க்ரௌடு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்த செட்டை வந்து மேலே அனுப்புவாங்க. நமக்கு வந்து 5 நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே போய்ட்டு ஃபோட்டோ எடுப்போம், வேடிக்கை பார்ப்போம் இல்லையா. இந்த பக்கம் வந்து இலங்கை இருக்கக்கூடிய சைடு, இந்த பக்கம் வந்து ராமநாதபுரம் இருக்கக்கூடிய சைடு, 2 பக்கமே போய் பார்த்துறாங்க. இங்கே வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குது அந்த கரை ஓரமாக. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களாம். அதனால் கரண்ட்டு இந்த மாதிரி வசதிகள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நாங்கள் போகும்போது இங்கே ஒரு கிராமத்தில் வந்து திருவிழா நடந்துச்சான். நைட்டு வந்து திருவிழாவுக்கு வந்து நாடகம்லாம் நடக்குது, மாரியம்மன் கோயில் திருவிழா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த லோக்கல்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க. பட் நைட்டு இருக்க முடியுமா எனக்கு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்க ஜென்ரேட்டர் எடுத்து வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கரண்ட்டில் தான் வந்து திருவிழா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அலையெல்லாம் வந்து உள்ளே போயிருக்கு இல்லையா. சில டயத்தில் வந்து அலை வந்து இந்த ரோடு பக்கத்தில் வந்து வரும், மேலே ஏறி வரும், அதுக்கப்புறம் உள்ளே போகும். அந்த நிலாவோட இதுக்கு ஏற்ற மாதிரி அலை மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே நின்று ஃபோட்டோஸு, டைம் லேப்ஸு, வீடியோஸ் நிறைய எடுத்தாச்சு. சரி ஓகே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். இதுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கீழே வந்து இறங்குறதுக்கு அதே மாதிரி தான் 5 பேராக வெயிட் பண்ணி கீழே வந்து அனுப்புவாங்க. இது பார்த்து முடிச்சு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஹாண்டடாக இருந்துச்சு. செத்து போன மீன் மண்டை, அப்புறம் அந்த முள் மீன்,
அந்த ஜெல்லி இது மாதிரி ஒவ்வொன்றும் செத்து கரை ஒதுங்கி இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு டைம் லேப்ஸை போடலாம்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் டைம் லேப்ஸ் போட்டேன். க்ளவுட்ஸ் மூவ் ஆகவே இல்லை. ஸோ அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பாருங்களேன், கழுகு பாருங்கள், மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கழுகு வந்து செத்து போன அந்த மீன் எடுக்க மாட்டேங்குதுங்க. உயிரோடு இருக்க மீன் தான் வந்து பிடிச்சி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே இருந்து நிறையா செத்து போன மீன் இருந்துச்சு, எதுவுமே எடுக்கல அந்த கழுகு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த சிப்பிகள், இந்த மீன், இந்த சங்கு, இந்த மாதிரி விற்கிற கடையெல்லாம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தேன். இது பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பழுப்பு நேரத்தில் ஒரு மாதிரி சுருண்டு இருக்குது இந்த சங்கு. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா பீச்சஸ்லையும் கிடைக்கிற மாதிரியான அந்த பிரேஸ்லெட்டு, செயின், அப்புறம் இந்த சிப்பியை வச்சு செய்யக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேமு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இவங்ககிட்ட தனுஷ்கோடி அப்படின்னு எழுதின ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது தெரியுமா, ஃப்ரிட்ஜில் ஒட்டுவோம்ல அந்த பேட்ஜ் மாதிரி, அது ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ நடந்து போனோம் அப்படின்னா அந்த பழைய காலத்து சர்ச் இருக்குல்ல, அது வந்து பாத்வே மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை சுற்றி பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க இதுக்கு மட்டும். இது வந்து முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சி எல்லாமே அரிச்சு, உள்ளேயுமே வந்து அந்த கல் வந்து உப்பு கல் அரிச்சதுனால எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரிச்சு போயிருந்துச்சு. அதையும் வந்து பார்த்தோம் நாங்கள் சுற்றிலும். இங்கே வந்து நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிணறு இருக்குது. அந்த கிணறுல தண்ணி வந்து குடிக்கலாம், அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிணறு மாதிரி இருக்குது, வட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் பார்த்தோம். எப்போ தண்ணி உள்ளே ஏறிச்சு ஏக்கா? எப்போ ஏறிச்சு தண்ணி உள்ள? 4 மாதம் ஆச்சா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க. ஓ, இதை ஆனால் தெளிவாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. ஓ, இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. நம்பவே முடியல, இந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு வணிகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்றது ஒன்றுமே தானமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் வந்து வாட்டர் டேங்க்குன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்போது வாட்டர் டேங்காக ட்ரெயினில் வந்து இறங்கி அப்படியே கப்பல் ஏறி போகிற மாதிரி இருக்குமா. அதாவது சென்னையிலேருந்து டேரெக்டாக இலங்கையோட கண்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரே டிக்கெட்டு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பின்னாடி இந்த ட்ரெயின் தண்டவாளம் இருந்துச்சு இல்லையா, அந்த தண்டவாளம் இருந்த அந்த தடம் இது. அந்த இரும்புலாம் அப்படியே அரிச்சிருச்சு கடல் காற்றுல. இதெல்லாம் சுற்றி பார்த்து கிளம்பியாச்சு. ஓகே மகளே, வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட தொடர்ச்சியாக கருவாடு கடை வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பாலம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.